என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக உப்துலியல் மூமினூன், மூமின்கள் அந்த இடத்தில் சோதிக்கப்பட்டார்கள், வஸுல்ஸிலு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, கடுமையாக அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் எல்லா ஏக்கமும் சேர்ந்து ஒரு ஏக்கத்தை மட்டும் கொத்துச்சு, குதறிச்சு. அது மாதிரியான நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாருமே நம்மோடு சேர்ந்திருந்தவர்கள், இந்த இயக்கத்தில் உச்சகட்டமான பதவியை அனுபவித்தவர்கள், அதனால பலனை அறுத்தவர்கள், தங்களுடைய கருவூலத்தை நிறைத்தவர்கள், சுயநலத்தை வளர்த்தவர்கள், சொத்தை சேகரித்தவர்கள், பொதுமக்களுக்கு மத்தியில இவரெல்லாம் இவருடைய பேச்செல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுபடும் என்று எண்ணப்படாதவர்கள், ஏறிட்டு பார்க்கப்படாதவர்கள், எந்த ஒரு கட்டத்திலும் அவர்கள் முகம் யாருக்குமே தெரியாதவர்கள், அவர்களை எல்லாம் சமுதாய பணி என்ற அடிப்படையிலே இந்த தௌஹீத் ஜமாத் அறிமுகப்படுத்தியது, அவர்களை உயர்கட்ட பதவியிலே ஏற்றி வைத்தது. அவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை எட்டி உதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனையும் தாக்கு பிடித்துக் கொண்டு இந்த இயக்கம் எகிர்கின்றது என்றால், ஏறுகின்றது என்றால், வளர்கின்றது என்றால், பின்வாங்கவில்லை என்றால், படுக்கவில்லை என்றால், அது இன்னும் உடைக்கப்படவில்லை என்றால், அதனுடைய முதுகெலும்பு சுக்குநூறாக நொறுக்கப்படவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது. அதுதானே, நினைத்து பாருங்கள். ஹிர்கல் மன்னர் அவரை சந்திக்க வருகின்றார் அபு சுஃபியான். அவர் இந்த முஸ்லிம்களுக்கு ஹிர்கல் மன்னரிடத்திலே அபயம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சந்திக்கின்றார். சந்திக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த ஹிர்கல் மன்னர் சில முக்கியமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். அந்த கேள்விகளை நீங்க புகாரில முதல் பாகத்திலேயே எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். அதுல அவர் கேட்ட கேள்விகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இந்த இயக்கத்தில் இஸ்லாத்தில் இணையக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு ஃபஹல் யர்தத்து அஹதுன் மின்ஹும் சக்தத்தன் லிதீனிஹி பஅத அன் யதுகுல ஃபீஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்த பிறகு யாராவது அந்த மார்க்கத்தில் கோபப்பட்டு வெளியே போகின்றாரா என்று கேட்கின்றார். பல கேள்விகளை கேட்கிறாங்க. அதுல இன்னொன்றை நான் சொல்றேன். இந்த இயக்கத்தை, இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பாமர மக்கள், பாட்டாளி வர்க்கம், ஏழை பாளைகள், இவர்கள் சாமானியர்கள், இவர்கள் பின்பற்றுகின்றார்களா, அல்லது பெரும் பெரும் செல்வந்தர்கள், தனவந்தர்கள், மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றவர்கள், இவர்கள் பின்பற்றுகின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க. இப்படியெல்லாம் கேட்டு அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். அப்படி சொல்லக்கூடியதுல இதுல சாமானிய மக்கள் தான் பின்பற்றுறாங்க. இன்னைக்கு நீங்க தமிழகத்தில் இந்த தௌஹீதினுடைய வரலாற்றில் செல்வந்தர்கள் நமக்கு கிடையாது, பாட்டாளி வர்க்கம் தான் அதிகமாக. நான் சென்ற தடவை என்றால் 1999 வாழ்வுரிமை மாநாட்டிற்காக வேண்டி, இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி நடத்தப்பட்ட அந்த மாநாட்டிற்காக வேண்டி மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காகவும் அன்றைய அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டிருந்தேன். அப்போது அபுதாபியில ஒரு பிரச்சார கூட்டம், பாட்டாளி வர்க்கம் அவர்கள் தான் தங்களுடைய உழைப்பை, வேர்வை துளிகளை, சில்லறைகளை அல்ல, வேர்வை துளிகளை அள்ளி போட்டார்கள். அதுதான் வாழ்வுரிமை மாநாட்டுக்கு உயிர் ஊட்டியது, உரம் ஊட்டியது. இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு அது அடித்தளமானது. பார்க்கிறோம், இந்த சாமானியர்கள் தான் இன்றைக்கும் இந்த இயக்கத்தை பின்பற்றியிருக்கின்றார்கள். பணக்கார வர்க்கம் நம்மிடத்தில் கிடையாது, வரமாட்டார்கள். அவர்கள் எல்லாம் எப்போது வருவார்கள் என்றால், ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த ஊரும் தௌஹீத் என்று வந்த பிறகு, இப்போது நான் வருகிறேன் என்று பாதுகாப்பான நேரத்தில் வருவார்கள். வரட்டும், எதிர்பார்ப்போமாக. பாருங்க, அதை போன்றுதான் இப்போ அவர் கேட்கிறாரு,
இது மாதிரி வந்தவர் திரும்ப போறாரா என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் இல்ல, அப்படி அந்த இஸ்லாத்தின் மீது வெறுப்படைஞ்சி, தூதர் மீது வெறுப்படைஞ்சி, கோபம் கொண்டு யாருமே வெளியே வந்ததை நாம் பார்க்கல என்று சொல்கின்றார். இதையெல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, அப்படி ஆனால் அவர் கொண்டு வந்தது தூது செய்தி, அந்த தூது செய்தியை தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு தூய பணி. இப்போது நீங்க பாருங்க, இப்படி அவர் கேட்கிறார்ல, அவர் கேட்பதற்கு தக்க ஒரு நிகழ்ச்சி பிந்தைய காலத்தில் நடைபெறுது. ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். அப்படி கையெழுத்திட வேண்டிய அந்த கட்டத்தில் தான் ஒருவர் அபூ ஜந்தல் என்ற ஒரு நபி தோழர் வருகிறார்னா சுதந்திர மனிதராக கிடையாது, உடம்பெல்லாம் விலங்குகள் பூட்டப்பட்டு சிறை கைதியாக, சித்திரவதையினுடைய சின்னமாக, அலங்கோலத்தினுடைய எடுத்துக்காட்டாக, ஒட்டுமொத்த வேதனைகள் சல்லடை கண்களாக துடைத்தெடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சல்லடை கண்ணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி நிற்கிறாங்க. வந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர்கள் உள்ளமெல்லாம் அப்படியே வேதனையால் விம்முகின்றது, அடிச்சு துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தான் வந்து நிற்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இதோ ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லும் போது, என்ன நீங்க வந்து அழைச்சிட்டு போகணும் என்று அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போவோம் என்று இருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பேசுகின்றார் உடன்படிக்கை சுஹைல் அப்படிங்கிறவங்க தான் பேசுறாங்க. அவர் சொல்றாரு, இவரை நீங்கள் மதீனாவிற்கு எடுத்து சென்றீர்கள் என்றால் இந்த ஒப்பந்தம் நிறைவேறாது சொல்றாங்க. இன்னும் நம்முடைய பேசி முடிக்கலையே. எப்படி பேசியிருக்கிறாங்க? யாராவது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்துவிட்டால் திரும்ப தந்து விட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல நாம அந்த பத்தி முடிவு, ஒப்பந்தமே முடிவாகலையே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல முடியாது, நீங்க அவரை திரும்ப தரலன்னா ஒப்பந்தத்தில் கை நாம இந்த ஒப்பந்தம் நடைபெறாது அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் காலல் முஸ்லிமுன சுப்ஹானல்லாஹ், புகாரில வருது, கைஃப யுரத்து இலல் முஷ்ரிகீன் வகத் ஜாஅ முஸ்லிமா, அவர் முஸ்லிமாக வந்துவிட்டார், இவர் எப்படி இப்படி சித்திரவதை கோலத்திலே திரும்ப சின்ன பின்னப்படுத்தப்படுவதற்கு அனுப்பப்பட வேண்டும், கொதிக்கிறது எங்களுடைய உள்ளம் என்று குதிக்கின்றார்கள் நபி தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவால தாங்க முடியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலேயே நின்று தன்னுடைய தாளாத கோபத்தை வெளிப்படுத்துறாங்க, வேதனை வெளிப்படுத்துறாங்க. அதற்கு பின்னால அமைதி விடுறாங்க. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? என்னை ஏற்றுக்கொண்டவன், என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பிக்கொண்டவன், மறுமையை நம்பிக்கொண்டவன், அல்லாஹ் ஒருவன் என்று நம்பிக்கை கொண்டவன், இந்த நிலையில திரும்ப அனுப்பப்பட்டாலும் சரிதான், அவன் இந்த சத்தியத்தை விட்டு தடம் புரள மாட்டான். இந்த நம்பிக்கை தைரியமா அனுப்புறாங்க. வரலாறு சொல்கின்றது, புகாரியில் உள்ள ஹதீஸினுடைய வழித்தடங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இவர் கடைசில மாபெரும் ஒரு புரட்சி செய்து, எப்பப்பா இவருடைய சோதனைகளை தாழ முடியாது என்று அரபிகளே அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. வேண்டாம்பா, இவர் என்ன மாதிரியான புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்று சொல்லி. நான் இங்க என்ன பார்க்கிறேன்னா, தகப்பனுக்கு மகனுக்கு மத்தியில இங்கு சுஹைலுங்கிறவர் தகப்பன், அபூ ஜந்தல்ங்கிறவர் மகன். இன்றைக்கு இந்த இயக்கத்தை பார்த்து சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன தெரியுமா? இவர்கள் ஒற்றுமையை குலைக்கின்றார்கள். ஆம், நபிமார்கள் ஒற்றுமையை நாங்கள் குலைக்கின்றோம் என்றால் நபிமார்கள் ஒற்றுமையை குலைத்தார்கள். நாங்கள் தகப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியிலே பிரிக்கின்றோம் என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள்.
அவர்கள் யார்?